குட் மார்னிங், எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கேள்? சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம என்ன துவையல் ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் தோலில் வந்து துவையல்லாம் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு பீர்க்கங்காய் வந்து வாங்கியிருக்கேன். இந்த தோலெல்லாம் வந்து நம்ம அலம்பிட்டு தோலெல்லாம் வந்து சீவிக்க போகிறோம். சீவிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். பீர்க்கங்காய் தோல் துவையலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உள்ளே இருக்கிறத வந்து நம்ம கையோட இந்த வேஸ்டாக்கு மேலே நெருக்கிட்டு அதையும் கையோட வந்து கூட்டை வந்து வச்சிடலாம் கொஞ்சமாக அப்படின்னு நினச்சிட்டு இப்போ அதுதான் இன்றைக்கி நான் வந்து பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் தோல் துவையல். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறது. நான் எல்லாம் நெருக்கி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா நான் பீர்க்கங்காய் தோலை வந்துட்டு நல்லா இப்படி சுற்றி அதாவது தோலை மட்டும் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வதக்கிக்க போகிறோம். இதோட கூட தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம், ஒரு அரை மூடி தேங்காய், மிளகா வத்தல் ஒரு 3-4-5 மிளகா வத்தல் எடுத்துட்டுருக்கேன். பூண்டு வேணும், பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டை வந்து எடுத்துட்டுருக்கேன், பெரிய பூண்டாக. அப்புறம் உளுத்தம்பருப்பு வேணும், ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துட்டுருக்கேன். அடுத்தது எள்ளு வேணும். வெள்ளை எள்ளு இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, எது இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. நான் வெள்ளை எள்ளு எடுத்துட்டுருக்கேன். அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துட்டுருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து வதக்கிக்க போகிறோம். கூட வந்து புளி வந்து வச்சுக்க போகிறோம். இந்த சீஞ்சட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுக்கு வந்து நான் வறுத்துட்டேன். வந்து பார்த்திங்கன்னா இந்த தோலியோட உள்ளுக்குள்ளே இருக்குது இல்லையா, அதை போட்டுட்டு கூட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒன்றே எடுத்ததுனால கொஞ்சம் தானே இருந்தது. அதனால் நான் கூட வந்து கொஞ்சம் பூசணிக்காய் வந்து போட்டுருக்கேன். அதையும் போட்டு பருப்புமா போட்டு வேக வச்சுருக்கேன். அதை கூட்டு பண்ண போகிறேன். இந்த தோலியில் துவையல் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வறுத்துட்டேன். அதாவது ஜீரகம், உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் எல்லாமே போட்டுட்டு எண்ணெய் விட்டு வறுத்தது அதே செஞ்சுட்டிலே இப்போ நம்ம துவையலுக்கு வறுத்துக்க போகிறோம். அதுக்காக தான் நான் இதை வந்து காட்டுறேன் இப்போ தனியாக ஸ்பெஷலாக. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எண்ணெய் வந்து விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் கஞ்சதுக்கப்புறமா ஒன்று வறுத்துக்கிறேன். வாங்க எப்படி பண்ணுறது பார்ப்போம். கூட்டுக்கு வந்து வறுத்தது எல்லாமே வந்து போட்டு தேங்காய் வந்து அரை மூடி துருவி வச்சுருக்கேன், அதுவும் வந்து போட்டுருக்கேன். இது வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கூட்டுக்கு வந்து அரைச்சிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பெருங்காயம், மிளகா வத்தல் எல்லாமே போட்டு வறுத்துருக்கேன். மேலே தேங்காயும் வந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் கூட்டுக்கு. இப்போ துவையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து விட்டுருக்கீங்க. கொஞ்சம் ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து போட்டுக்கிறேன். ஜீரகம் வந்து உங்களுக்கு வேணும்னா போட்டுட்டா போதும், வேண்டாட்டா வேண்டாம். ஜீரகம் வந்து பொரியற்க உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துப்போம். புளி வந்து எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் புளி. உளுத்தம்பருப்பு ஒன்று சேர்த்து விடுவோம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நிறைய இருக்கலாம், நல்லது தான். நல்லா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து எடுத்துட்டுருக்கேன். அதே மாதிரி இதுக்கு நான் பூண்டு வந்து எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேண்டாட்டா அதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இதுலேயே வந்து கூடவே எள்ளு போட்டுக்கிறேன். நீங்களும் வந்து வெள்ளை எள்ளு இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைன்னா கருப்பு எள்ளு இருந்தாலும் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் செவக்கட்டும். செவந்தாச்சு. இப்போ நம்ம அதை ஒன்று வந்து சேர்த்து விடுவோம். பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்தது மிளகா வத்தல். இதுக்கு இன்னும் பெருங்காயம் போடல, லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன், நல்லா அலம்பி எடுத்து வச்சுருக்கேன் நான் பீர்க்கங்காய் தோல், அதை வந்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம பெருங்காயம் வந்து போட்டுப்போம். பெருங்காயம் போட்டுட்டு அடுத்து புளியும் வந்து போட்டாச்சு. போட்டுட்டு இது நல்லா இந்த இது கொஞ்சம் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம், நல்லா கலர் மாறுற வரைக்கும். அதுக்கப்புறமா தேங்காய் வந்து போட்டுக்கலாம். பீர்க்கங்காய் தோல் இருக்கு இல்லையா, அது நல்லா வதங்கணும், அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம். எண்ணெய் நல்லா தாராளமாக 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எண்ணெயில் தான் நல்லா அது வதங்கணும், அதுதான் நல்லா இருக்கும், வாசனையாகும். இன்னையோட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட துவையல் ரெசிபி வந்து இன்னையோட வந்து முடியிறது. அடுத்து மண்டேலேருந்து நம்ம வேறு ஒரு ரெசிபி வந்து பார்ப்போம். இன்னும் தொடர்ந்து துவையல் ரெசிபியை போட்டிருந்தா உங்களுக்கும் வந்து போர் அடிச்சிடும். அதனால் மண்டேலேருந்து நாளைக்கு நம்மளோட மாடி தோட்டத்தோட வீடியோ தான் ஏதாவது வரும். நாளைக்கு பிளாக் மாதிரி ஏதாவது போடுறேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து நமக்கு லைவ் தான் வந்து வரும். நம்மளோட லைவும் வந்து அட்டன் பண்ணுவோம். மாடி தோட்டத்தோட லைவில் வந்து போடுவேன் 5 to 6 சாயந்தரம். அதுதான் வந்து போகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னையோட துவையல் ரெசிபி வந்து முடியும். இந்த வீடியோட மண்டேலேருந்து வேறு ஒரு ரெசிபி என்ன அப்படிங்கிறது நான் அன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கூட வதங்கட்டும். அப்புறம் தேங்காயும் போட்டு வதக்கிப்போம்.
இது ஒரு 2 நிமிஷமாக வதக்கிட்டுருக்கேன் நான் வதக்கிட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த தேங்காவை வந்து போட்டு நடுவோம். தேங்காயும் போட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். எப்பயும் போல் தேங்காய் நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கிப்போம். நல்லா வதக்கிட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு நான் வந்து வெட்டை மிளகா வந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா வேணுனாலும் வந்து எடுத்துக்கலாம். பச்சை மிளகா நல்லா காரம் நம்ம அதுவும் வந்து எடுத்துருக்கேன் நான். மிளகு வேணுனாலும் நீங்கள் மிளகு வந்து போட்டுக்கலாம் காரத்துக்கு. நான் வந்து வெட்டை மிளகா தான் வந்து எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் கூட வதங்கட்டும். வதங்கி ஆறிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. நான் ஆற வச்சுருக்கேன். ஆறிட்டு அரைக்கட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம கூட்டுக்கு வந்து அரைச்சிடுவோம். அதுக்குள்ளே இது ஆறட்டும். பார்த்திங்கன்னா பூட்டுக்கு இப்போ பார்த்திங்கன்னா கூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. கூட்டுக்கு கடலைப்பருப்பும் பருப்புமாக போட்டு வேக வச்சுருந்தேன். அதில் வந்து நம்ம பீர்க்கங்காய் தோல் வந்து எடுத்துக்கலையா, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பீர்க்கங்காவும் கொஞ்சமாக வந்து பூசணிக்காவும் வந்து போட்டுட்டேன். இல்லை ஒன்று அது மட்டும் போதாதுங்கனால கொஞ்சமாக வந்து போட்டுட்டு கொஞ்சம் நிறைய வச்சுக்கலாம் அப்படின்னு கூட்டு துவையல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறது. கூட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய தடவை போட்டுக்கிறதுனால மேலாக வந்து காமிச்சிருக்கேன். இப்போ இந்த பக்கம் தாளிக்க போகிறேன். அதுக்கு கடுகு வந்து போட்டுப்பேன். நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து விட்டுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, 2 மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தை போட்டுட்டு கூட்டில் வந்து விட போகிறோம். இப்போ இது நல்லா வந்து வெடிச்சாச்சு. இப்போ இதை வந்து கூட்டில் வந்து விட்டுருவோம். நம்மளோட கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து பீர்க்கங்காய் தோல் துவையல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு கொதி கூட வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து துவையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து அதையும் வந்து அரைச்சின்னு வந்துடுவோம். துவையலுக்கு நம்ம வறுத்து வச்சுருந்தோம், அதெல்லாம் நல்லா எடுத்து இதை வந்து நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வந்து போட்டுட்டேன். கடைசியில் இறக்கி வச்சுட்டு போட்டுட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே வந்து போடணும், மறந்து போயிட்டேன் நான். அதை வந்து கொஞ்சம் போட்டுட்டா கொஞ்சம் கூட வாசனையாக கருவேப்பிலை வாசனையோட கூட கொஞ்சம் இது நல்லாவே இருக்கும். பீர்க்கங்காய் தோல் துவையல் கருவேப்பிலை போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் வந்து போட்டுருக்கேன். இப்போ இதை அரைச்சிப்போம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாததுக்கு ரொம்ப குறன்னு இல்லாததுக்கு இப்படி வந்து அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம பீர்க்கங்காய் தோல் துவையல் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் வந்து கூட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.